நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடிணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4, powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அற்புதமான அட்டகாசமான ஒரு வாரத்தில் இருக்கும் சிகரங்களின் சங்கீதம். இந்த சிகரங்களின் சங்கீதம் சுற்றுல இந்த 2 இசை துருவங்களோட சங்கீதத்தை, இசைய பாடல்களை கொண்டாட போறோம். எஸ், அண்ட் அது மட்டும் இல்லாம நம்முடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல இப்போ நம்ம கூட இருக்கிறது டாப் 20 ஆஃப் சூப்பர் சிங்கர். இந்த ஒரு அருமையான ரவுண்டுக்கு நம்மளுடைய மெயின் ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். அவரோட சுகமான ராகங்கள் வழங்கும் சுஜாதா. இந்த ஒரு ஸ்பெஷலான ரவுண்டுக்கு 2 ஸ்பெஷல் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க இந்த பேனலோட ஜாயின் பண்றதுக்கு. லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி அண்ட் சாதனா சர்கம். Welcome sir, welcome ma'am. How's the feeling of coming back? சூப்பர் சிங்கர் 4 ரொம்ப சூடாக ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு வாய்ஸில் ஒவ்வொரு டிம்பர், ஒவ்வொரு ஃப்ளேவர். வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்போது எப்படி டெவலப் பண்ணி பாடிட்டுருக்காங்க பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I always enjoy being on this show and this is a very popular show. All singers are very good singers. They're improving like anything. साधना सरगम जी, टुडे से आप ये तमिल में कमेंट्स बोलता है? वरुण केलिंग. वरुण केलिंग. Thank you ma'am, thank you so much ma'am. Thank you Manu sir. Please take your seat please. சிறப்பான ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. சிறப்பான நமது வாய்ஸ் எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு. அதுக்கு மேலும் சிறப்பு சேர்க்க நம்ம சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வராரு. இவரை என்ன வார்த்தைகள்ல வர்ணிக்க அப்படின்னு தெரியல. அத்தனை சாதனைகள், 38,000க்கும் மேலான பாடல்கள், 6 டெக்கேட் 60 வருடங்களாக பாடிக்கொண்டிருக்கிறார். நம்ம எல்லா லீடிங் ஹீரோஸ்க்கும் குரல் கொடுத்த ஒரு பாடகர். எல்லா மொழிகள்லையும் ஏறத்தாழ பாடியிருக்கிறார். அவரோட விருதுகள் எல்லாத்தையும் எடுத்தோம்னா இன்னைக்கு நாள் பூரா சொல்லிட்டே போகலாம். இன்றைய நாளை வந்து ரொம்ப சிறப்பு மிக்கதாக ஆக்குறதுக்கு லெட்ஸ் வெல்கம் the living legend, the one and only Dr. Padmashri S.P. Balasubramaniam sir. சார், உங்களை இந்த மேடையில் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். அது தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் வந்திருந்தேன் நான் சூப்பர் சிங்கருக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதுக்காக. 2006 7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சப்த சுரங்கள் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம் 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 வணக்கம். Thank you contestants, please take a seat. All the best singers, best of luck. நீங்கள் எவ்வளவோ புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. இந்த மேடையில் அண்ணன் பாடல்கள் ஒலிக்காத நாடே கிடையாது. உலகம் முழுக்க அத்தனை ரசிக பெருமக்களும் அவர் நேராக பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு சூப்பர் சிங்கர் மேடை அது வந்து வரமாக தந்திருக்கு. இன்னைக்கு அண்ணன் மேலும் மேலும் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள். தேங்க்யூ சார். அண்ட் நீங்கள் எங்கள் கூட இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதோட ரொம்ப எக்ஸைட்டடாக நம்ம கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. பயங்கர ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிஹர்சல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களோட பிளஸிங் டோன்ட் எக்ஸைட் தம். அவங்க நீங்கள் நான் வந்தால் சரி, யார் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி பாடுறீங்களோ அப்படி பாடுங்க. பி யுவர் செல்ஃப், அழகாக பாடுங்க. பொக்கே கொடுத்தான், திருப்பி அவனே வாங்கிட்டான்.
பல சுற்றுகள் அண்ட் இதே மாதிரி சூப்பரான ரவுண்ட்ஸ்களை தாண்டி ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் கிடைக்க போகுது. உங்க முன்னாலே சொல்றோம், இட்ஸ் a tribute to you the living legend. உங்க முன்னால உங்க பாடல்களையே பாட போறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கான்டெஸ்டன்ஸ்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுறோம். உங்கள் பாட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க சார். பாட்டு யாருக்குமே சொந்தம் இல்லை. பாட்டு எல்லாரோட பொது சொத்து பாட்டு. உங்கள் ஆசீர்வாதத்தோட நாங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் உங்கள் பாடல்களை. God bless us all. தேங்க்யூ சார். எஸ், இன்றைய நாளுடைய முதல் கண்டெஸ்டன்ட் நம்ம கூட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் கிருஷ்ணன். பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே, ஆத்தாடி தன்னாலே கூத்தாடி நின்னேனே, கேட்காத மெட்டெடுத்து பாரே நானே, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு கானமடி, அந்த வழி போகையில காது ரெண்டும் ஊனமடி. ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு கானமடி, அந்த வழி போகையில காது ரெண்டும் ஊனமடி. கண்ட கனவு அது காணாதாச்சு, கண்ணு முழிச்சா அது வாழாது. வட்ட நிலவு அது மேலே போச்சு, கட்டி இழுத்தா அது வாராது. வீணாச தந்தவரு யாரு யாரு, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே, ஆத்தாடி தன்னாலே கூத்தாடி நின்னேனே, கேட்காத மெட்டெடுத்து பாரே நானே, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. தேங்க்யூ கிருஷ்ணன். சட்டனை கேட்டுடலாம் நீங்கள் பாடினது எப்படி இருந்ததுன்னு. சார், என்ன பெர்ஃபெக்ட் பிச்சிங்கில் பாடுறீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக இருக்குது. இது நாங்கள் எத்தனை டேக் பாடினதுக்கப்புறம் நீங்கள் கடைசி டேக் தான் நீங்கள் ரெக்கார்டில் கேட்குறீங்க. இளையராஜா கம்போசிஷனில் பாடும்போது அது எவ்வளோ கஷ்டம் எல்லோருக்கும் தெரிஞ்சு, இங்கே இருக்கிற எல்லா சிங்கர்ஸுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பாடிட்டீங்க நீங்கள். ஒரே ஒரு 1 ரனில் ரொம்ப சாதாரணமாக பாடிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவர் எக்ஸ்பிரஷன் இஸ் குட். அண்ட் சங்கதிகள் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுது உங்களுக்கு. ஊனமா ஊனமா எது கரெக்டு? சின்னனா தானே அது? அது ஊனமதின்னு பாடுறீங்க. அது ஊனமதி, ஊனமடி, ஊனமடி. அவ்வளோ அது ஒன்று தான். இதை ஏதாவது சொல்லலாம் இல்லையா? ஏன்னா முதல் மொழி, முதல் எழுத்து, அதுக்கப்புறம் தான் ஸ்வரம். என்னுடைய அபிப்பிராயம் அது. ஸோ வார்த்தை சுத்தமாக இருந்தால் அப்புறம் ஸ்வரம் சுத்தமாக இருக்கும். நெஞ்சு சுத்தமாக இருந்தால் உங்கள் பாட்டும் சுத்தமாக இருக்கும். உங்கள் நெஞ்சு ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ சுத்தமாக இருந்தது பாட்டு. God bless you. கிருஷ்ணன்,
ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது அந்த இடத்துல யார் இருந்தாலும் நடுக்கம்தான் வரும் ஃபஸ்ட்டு. காரணம் என்னென்னா, ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு சொந்த குரல் இங்கே உட்கார்ந்துருக்கிறது. அது ஒரு மெயின் காரணம். அவங்க முன்னாடி நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒன் ரிக்வெஸ்ட் டு தி அதர் ஜட்ஜஸ், என்னை பற்றி பேசுனதும் புகழ்ந்தது போதும். பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உனக்கு சொல்லலைடா, நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க தேங்க்யூ. அவங்க என் பேச்சு கேட்பாங்க, நீ கேட்காத புள்ள நீ. லெட் அஸ் டாக் மோர் அபவுட் தி சில்ட்ரன் ஹூ ஆர் சிங்கிங் ஹியர். என்னை பற்றி நிறைய பேச வேண்டாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று எனக்கு என்னன்னா, டுடே டெஃபினெட்லி சூப்பர் சிங்கர் வந்து இட் இஸ் பிளெஸ்ட் பை யோர் ப்ரெசன்ஸ். ஆரம்பித்து வச்சது எஸ்பிபி சார் தான், சூப்பர் சிங்கர். அண்ட் முதல்ல நிக்கில் மேத்யூ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தது பாலு சார் தான். அண்ட் அதிலிருந்து சூப்பர் சிங்கர் இஸ் ரியலி க்ரோன் அண்ட் வி ஸோ ஹாப்பி. அது அவர் தொடங்கி வச்சது. அண்ட் ஸோ வி ஸோ ஹாப்பி பை யோர் ப்ரெசன்ஸ் டுடே. ரொம்ப நல்லா பாடினேன் கிருஷ்ணன், ரொம்ப நல்லா பாடினேன். இசைக்கு 7 சிறப்பு. இந்த 7வது ஆண்டில் மீண்டும் எஸ்பிபி சார் இங்கு வந்திருப்பதும் சிறப்பு. அவரது பாடலை பாடிய நீங்களும் சிறப்பு. இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல முதல் ரன்னர் அப்புக்கு விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த வாரம் சிகரங்களின் சங்கீதம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட பாடல்கள் இன்னைக்கு ஒலிக்க போகுது. ஏற்கனவே ஒரு பாடல் கேட்டுட்டோம். இன்னும் வர கான்டெஸ்டன்ட்ஸ் எல்லாமே அவரோட பாடல்களை இங்க பாடி சிறப்பிக்க போறாங்க. அந்த வகையில அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் கணேஷ். ஒருவன் முதலாளி, உலகின் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவனே மாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகின் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவனே மாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி, உலகின் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவனே மாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடில், வாழ்க்கை வாரி குடித்துவிடு. ஒருவன் முதலாளி, உலகின் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்ப
முடிப்பவனே மாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகின் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க தோடறி எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசி துறந்தால் அகிலம் பியூட்டிஃபுல் கணேஷ், பியூட்டிஃபுல். சார் என்ன சொல்றாரு? கணேஷ் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க நீங்கள். யூஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஐ லைக் தட் யூ ஆர் சிங்கிங் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர், யூ ஆர் என்ஜாயிங் அண்ட் லுக்கிங் அட் தி ஆர்கெஸ்ட்ரா. எல்லாமே கை காட்டி என்ஜாய் பண்ணுறீங்க. தட் மேக்ஸ் யூ வெரி கான்ஃபிடென்ட். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் அ சிங்கர். ஏதோ ஒரு வார்த்தை பற்றி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நான். ஒருவன் முதலாளி உலகம் மற்றமாடி பூமியை வெல்ல ஆயுதமற்கு பூப்பறிக்க கோடறியதற்கு. அதெல்லாம் கரெக்டாக. சரணம் ஸ்டார்டிங் வந்து ஸ்லைட்லி பிச்சிங் வாஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. அண்ட் ஹாஃப் வே த்ரூ யுவர் லிட்டில் ஷார்ப்பர் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்துடுச்சு. இது வந்து பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. நான் சொல்லட்டுமா உதாரணம்? நாங்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பாடினா ஃபஸ்ட் டேக்கே ஓகே. நாங்கள் கூட 15-16 டேக் பாடுறோம். உங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் அவகாசம் கொடுக்குறோம் இல்லையா? அது given the chance at one time, singing this much is not that easy. You did a beautiful job. ரொம்ப நன்றி சார். அப்புறம் அது ஸ்டார்டிங் வந்து ஏ ஹே ஹே ஏ ஹே 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 நீங்கள் ஓன் பாடுறீங்க. பெரிய ஒரு லட்சம் கூட கலெக்ஷன் கம்மி ஆகாது. அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் இந்த ஒரிஜினல் திங் இது ஹே 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 யூ வில் கெட் மோர் பஞ்ச் வென் யூ சிங் ஏ. ஓ விட ஏ வில் கெட் மோர் பஞ்ச். இஸ் ஈஸியர் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஏன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்க, ஏன்னு பாடுங்க போதும். ஓகே. அண்டு என் மேலெல்லாம் கை காட்டிட்டு முதலாளின்னு சொல்லாதீங்க. வைரமுத்து சொன்னது வந்து ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி. அவருக்கு தான் நம்ம தலை வணங்கணும். அண்ட் தி ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் ஆஃப் ரஹ்மான் இஸ் திஸ் திங் இஸ் வார்த்தைலாம் கடிச்சு துப்புன மாதிரி இருக்கும். ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாடி அதை வந்து விழுப்பவன். அவர் ஃபீல் பண்ணிட்டே பாடுவார் இப்படி தலை. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடறியதற்கு. தட் இஸ் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங். அது நம்ம கொஞ்சம் நம்ம வளைச்சிக்கிட்டு நமக்கு தேவைப்படுற மாதிரி. பட் பிகினிங் மட்டும் இட் இஸ் ஸ்ட்ரக்கோட்டோ. ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி. அது தொழிலாளி அது ரொம்ப கஷ்டம். நான் கூட ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஏன்டா இவர் கூப்பிட்டு உட்கார வச்சு சும்மா எழுத்து பற்றியே பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஐ லவ் லிரிக்ஸ். எனக்கு வார்த்தைன்னா ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் தான் ஸ்வரம். பட் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் கணேஷ். ஐ டெல் யூ ஆர் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஆல்மோஸ்ட் யூ ஆர் எ ப்ரொஃபஷனல் மேன். அந்த மாதிரி பாட்டிருக்கீங்க நீங்கள். கணேஷ்க்கு எப்போதுமே ஒரு ஐடென்டிட்டி உண்டு. பாலு சாரோட பாட்டு கூட உங்களை மாதிரி பாடினீங்க. அதான் தட் இஸ் யூ காட் அன் ஐடென்டிட்டி. அண்ட் யூ ஆர் ஸோ கம்ஃபர்டபுள். அவர் சொன்ன மாதிரி எதையும் கவலைப்படல. சார் இருக்கா, எல்லோரும் இருக்காங்க. பட் ஸ்டேஜுக்கு யூ ஆர் த கிங்னு எப்போதுமே நினைக்கிற ஒரு ஆள். ஸோ தட்ஸ் கிரேட். தட்ஸ் வாட் இஸ் டேக்கிங் யூ. லிட்டில் பிட் ஆஃப் பிச்சிங் ப்ராப்ளம்ஸ், அவ்வளோதான். நார்மலாக கணேஷ்க்கு அப்படி பிச்சிங் ப்ராப்ளமே வராது. வெரி வெரி அன்யூஷுவல். பட் அது ஒரு மைனஸே கிடையாது இன்னைக்கு. Sir, Sachin Tendulkar also was out for first ball so many times. Yeah. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல், சிகரங்களின் சங்கீதம். சிகரமே நம்ம முன்னால் உட்கார்ந்துருக்காரு. அந்த சிகரத்தின் பாடல்கள் இன்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அதை தொடர்ந்து வழங்க அடுத்த பாடகர் வந்துகிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட், லெட்ஸ் வெல்கம் ரமேஷ்.
கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்ணங்கள் புது ரோசா பூ கண்ணங்கள் புது ஊதா பூ இது பூவில் பூத்த பூவையோ கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு அந்த புறம் எந்த புறமோ விழிமையிட்டு அந்திக்கலை சொல்லித் தருமோ இருகை தொட்டு அந்த புறம் எந்த புறமோ விழிமையிட்டு அந்திக்கலை சொல்லித் தருமோ இருகை தொட்டு ஆயிரம் பொன் பூக்கும் எந்தன் தேகம் எங்குமே அங்குலம் விடாமல் இந்த கங்கை பொங்குமே தோளிலும் என் மார்பிலும் பொங்கிடும் என் அஞ்சுகம் நான் நீ ஏது ஓய் ஓய். கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு கண்ணங்கள் புது ரோசா பூ உன் கண்கள் இருதா பூ இது பூவில் பூத்த பூவையோ கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். ரமேஷ் எப்படி பண்ணியிருந்தாரு? நிறைய பேர் இசை பயிற்சி பண்ணால்தான் சில சாங்ஸ் எல்லாம் பாட முடியும் அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. ஆனால் அப்படி இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க ரமேஷ். ரொம்ப நன்றி சார். இது கேட்குறதுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்கும், பாடுறது ரொம்ப கஷ்டம். அந்த நோட்ஸ் எல்லாம் கூட வரணும்னா யூ மஸ்ட் பி a கிஃப்டட் பர்சன், ரியலி வெரி கிஃப்டட் பர்சன். ரொம்ப நன்றி சார். சங்கதிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக பேசுது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பாடுறது கேட்கும்போது. ஏன்னா ஒன்று நோட் பர்ஃபெக்டாக இருந்தால் சங்கதி பேசாது, சங்கதி இருந்தால் அது வராது. பட் ரெண்டுமே இருக்குது. These are all not that easy. கண்ணங்கள் தரத்தானாரா தரீரா, they are all coming very nice. அதெல்லாம் எவ்வளோ அழகாக பாடுறீங்க. they are all coming so beautifully. I'm very 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 happy to see you singing. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தொழில் எல்லாம் என்ன சொன்னார் மனோ சொன்னார். எது இந்த சார் தொழில் பண்ணுறது தப்பே கிடையாது, எந்த தொழிலாவது பண்ணலாம். ஆனால் இசையில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு சாதாரணமான சக்தி போதாது. கடவுளோட அருள் நிறைய இருக்குது உங்களுக்கு. நன்றி சார். God bless you. ரமேஷ், ஆயிரக்கணக்கான கான்டெஸ்டன்ஸ் தாண்டி, நூற்றுக்கணக்கான ஹோப்ஃபுல்ஸ் தாண்டி, டாப் 30 தாண்டி டாப் 20 வந்து நிற்கிறீங்க விதவுட் ட்ரைனிங். உங்கள் சீக்ரெட் என்ன? பாட்டுக்கு ஆர்வமாக கேட்குறேன். பிரில்லியன்ட் ரமேஷ். ஜட்ஜஸ்? ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாட்டு ஸ்டேஜில் பாடுறதுக்கு அவ்வளோ ஈஸியே இல்லை. வெரி வெரி டிஃபிகல்ட். நீங்கள் நல்லா பாடினீங்க, எஸ்பிபி சாரோட பாராட்டும் கிடச்சது உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பட் நீங்கள் இதே விட நல்லா பாடுவீங்க, உங்களால் முடியும். இன்றைக்கி கொஞ்சம் பயந்தேங்கன்னு நினைக்கிறேன் எஸ்பிபி சாருக்கு முன்னாடி. மற்றவங்களை யார்கிட்டையும் நான் இந்த மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிஜமாகவே இந்த ஒரு லெஜண்ட் இங்கே உட்காண்டிருக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு அது வேண்டான்னு நினைக்கிறேன். அது நான் அட்வைஸ் பண்ணுறதை விட அது ஐ திங்க் சார், ஐ டோன்ட் நோ வெதர் ஹி ஃபெல்ட் இட், வெதர் ஹி வாஸ். ஐ ஃபெல்ட் இட் ஸோ மெனி டைம்ஸ். ஜானகம்மா இங்கே உட்காந்துருக்கும் போது இஃப் ஐ வாண்ட் டு சிங் ஐ ஆல்சோ வில் ஹேவ் தி சேம் ப்ராப்ளம். அது சகஜமாக இருக்கும், போக போக போகும். ஏன்னா உங்கள் முன்னால் பாடினவர் அவர் கணேஷ், இந்த ஆட்டிடியூட் ரொம்ப கான்ஃபிடென்ட். எனக்கு இதுதான் சூப்பர் ஸ்டார் கிட்டேருந்து நிறைய பேர் கற்றுக்க வேண்டிய விஷயம்.
அவர் அமிதாப் பச்சன் பக்கத்துலேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு, சிவாஜி சார் பக்கத்துலேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பவ்யமாக இருப்பார், அவர் ரொம்ப வினயசீலி. ஆனால் அவர் என்ன சேஷ்டைகள் பண்ணுவாரோ அது மட்டும் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது ஷார்ட்டில் கம்மியே பண்ண மாட்டார். அது அவருக்கு என்ன தெரியுமோ அது பண்ணிடுவார், அவ்வளோதான். தட் இஸ் இட். யூ டூ வாட் எவர் யூ நோ, தட்ஸ் ஆல். ஏதோ சொல்ல மறந்தேன்னு சொன்னேன். பல்லவி மட்டும் ஒரு தடவை பாடுங்க. கண்மணியே பேசு, மௌனம் என்ன கூறு. கடைசி பல்லவி வரும்போது ஒரு சின்ன இம்ப்ரூவைசேஷன் இருக்குது, தெரியும் இல்லையா? கண்மணியே பேசு, மௌனம் என்ன கூறு. இதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறது தான். ராஜா வந்து அங்கே இது போடுறா இந்த சங்கதி, மௌனம் என்ன கூறு கூறு. ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன பேசுறீங்க நீங்கள் பல்லவியில்? கண்மணியே. அது நான் கரெக்டாக கண்மணியில் நான் வருது இல்லையா, அடுத்தது கூட அந்த நான் தான். கண்மணி, கண்மணி இல்லை. மணி இஸ் டிஃப்ரெண்ட், யூ நீட் இட், வில் கெட் இட். கண்மணியே, கண்மணி, அது கூட கண்மணி காதலன் நான் அன்போடு எழுதும், அது அந்த மாதிரி கண்மணி, அது கூட நீ தான். அந்த அண்ணா, அண்ணாவில் அண்ணா, கண்ணாவில் அண்ணா. ஓகே, பட் சங்கத்திலாம் ரொம்ப நல்லா பேசுது. எதுக்கு பதட்டம்? நோ ப்ராப்ளம் சார், யூ வில் டூ வெரி வெரி வெல், பெட்டர் தேன் தட். லைக் ஸ்ரீனி சார், ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ். தேங்க்யூ சார். ரமேஷ், சொல்லுங்க மேடம். அழகா பாடி இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். தங்க குரலே இங்க இருக்கு. தங்க இனி என்ன வேணும்? தங்க உரலா? மை தமிழ் டீச்சர் கரெக்டுங்க. தங்க குரலே இங்க இருக்கு, இனி என்ன வேணும்? இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன், ஒரு பார். தங்க குரலே இங்க இருக்கு, தங்க குரலே இங்க இருக்கு, இனி என்ன வேணும்? இனி என்ன வேணும்? குரல் எப்போவுமே மாமிசத்தோடு தான் இருக்கணும். தங்கமாக இருந்தால் அது மெட்டாலிக், ஒன்றுமே வராது சத்தம். எதுக்குடா தங்க குரல்? இவர் அதான் சொல்கிறேன், அனந்து சாருக்கும் இவனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ அவர் உங்களை வந்து எவ்வளோ மென்மையாக சொல்லி கொடுத்து கரெக்டாக பாட வைக்கிறாரு. இவன் தப்பாக சொல்லி தமிழ் அந்த மாதிரி தப்பாக பேச வைக்கிறார். கவிஞர் மனோவை மாறிட்டு வர்றாரு. ரொம்ப நல்லா பாடுங்க. தேங்க்யூ சார். ரமேஷ், அதாவது அண்ணன் சொன்ன அந்த டெடிகேஷன் உங்ககிட்ட இருக்குது, அது வெளியே எடுத்துன்னு வாங்க. எடுத்துன்னு வந்தீங்கன்னா நமக்கு நம்ம விட 100 மடங்கு அங்கே இருக்குது. அதனால தான் தென்னிந்தியா மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எத்தனையோ ஆல் தி பெஸ்ட் ரமேஷ், காட் பிளஸ். பாடுறதுக்காக, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ். பாடுவதற்காக அந்த வாய்ப்பு. இந்த மைக் கட் பண்ண முடியாதா? நன்றி, வணக்கம், அதான் சொல்ல வந்தேன். ஓகே ரமேஷ், நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அது வந்து அடுத்து இன்னும் பல வாரங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கொடுக்கணும். ஆல் த பெஸ்ட் ரமேஷ். தேங்க்யூ. த கிரேட் சிங்கர் சாதனா சர்க்கம் அவர்களும் அண்ணன் அவர்களும் இணைந்த ஒரு பல்லவி நம்ம எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸ்ருதி கொடுப்பா, சுவாசமே. கொடு. கொடுப்பா. மேடம் ப்ளீஸ். மாட்டு விட்டுட்டியடா? ஸ்டார்ட். கொஞ்சம் வாய் முடுற இப்படியெல்லாம் ஆயிட்ட நீ. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள, இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் வேண. 1 2 3 4. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரில் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரில் மூச்சாகி வா. சுவாசமே சுவாசமே, என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள, இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் வேள. வாசமே 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 வாசமே, என்ன சொல்லி என்னை சொல்ல, கண்கள் ரெண்டில் கண்கள் செல்ல, சிறகுகள்
முளைக்குதே மனசுக்குள் மெல்ல ஜன்னல் காற்றாகிவா ஜரிகை பூவாகிவா மின்னல் மழையாகிவா உயிரின் மூச்சாகிவா ஜன்னல் காற்றாகிவா ஜரிகை பூவாகிவா மின்னல் மழையாகிவா உயிரின் மூச்சாகிவா இடது கண்ணாலே அகிம்சைகள் செய்தாய் உடது கண்ணாலே வன்முறை செய்தாய் ஆரறிவோடு உயிரது கொண்டீர் இளமறைவாக காதல் வர கண்டீர் தரதரா சரிந்ததை உன்னிடம் வேண்டாம் அணுசக்தி பார்வையால் உயிர் சக்தி தந்தார் சுவாசமே சுவாசமே என்ன சொல்லி எந்தை சொல்ல காதல் என்னை கையால் தழ சிறகுகள் சரிந்ததை மனசுக்குள் வெல்ல தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. யாருக்குமே நான் உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியது என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணாமல் எந்த ஆர்டிஸ்ட்டுமே பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி பாவம் லிரிக் கூட ஞாபகம் இல்லை, ஆனால் ஞாபகப்படுத்து பாடினாங்க. எங்கிட்டையாவது ஒரு பேப்பர் இருந்தது பரவாயில்ல இதுக்குள்ளே. ஸோ அதனால் தப்புகள் நடந்திருக்கும். தயவு பண்ணி அந்த தப்புகள் நீங்கள் பண்ணாதீங்க, எங்களை மன்னிங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். சிகரங்களின் சங்கீதம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் நம்ம முன்னால இருக்காரு. அவருடைய பாடல்களை இங்க பாடிக்கிட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் சாயித் சுப்ஹான். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ மணக்கும் சந்தனப்பூ சித்திரமேனி தாழம்பூ சேலை அணியும் ஜாதிப்பூ சிற்றிடை மீது வாழைப்பூ ஜொலிக்கும் செண்பகப்பூ பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ நடப்பவள் என தழுவ காத்து கிடப்பவள் செந்தமிழ் நாட்டு திருமகள் எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள் சிந்தையில் தாவும் பூங்கிழி அவள் சொல்லிடும் வார்த்தை தேன்துளி அஞ்சுகம் போல இருப்பவள் கொட்டும் அருவி போல சிரிப்பவள் மெல்லிய தாமரை காலெடுத்து நடையில் பழகும் பூந்தேறு மெட்டிய காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்கொடி பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ
கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ மணக்கும் சந்தனப்பூ சித்திரமேனி தாழம் சேலை அணியும் ஜாதிப்பூ சிற்றிடை மீது வாழைப்பூ ஜொலிக்கும் செண்பகப்பூ பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ. தேங்க்யூ சுபஹான். நைஸ் நைஸ். சார் கேமா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சையத் சுபஹான். சுபான் அல்லா கியா காய ஆப். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். கண்ணம், இட்ஸ் நாட் கண்ணம். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு பாடி. அந்த மணக்கும் சந்தனப்பூ, அந்த பூ என்ன நோட் பாடுறீங்க நீங்கள்? மணக்கும் சந்தனப்பூ. அந்த நோட் தானா? அந்த பஞ்சமம் தானா அது? மணக்கும் சந்தனப்பூ அதுதான் ஒரிஜினல். அப்போ சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. கண்ணம் என்ன தெரியுமில்ல? அது கண்ணம் இல்லை, கண்ணம். அந்த கடைசியில் என்ன சிரிப்பது எதுக்கு அப்படி? அது ஏன் வெக்கப்படுறீங்க? எதுக்கு அந்த சிரிப்பு? எதுக்கு சிரிச்சிங்க? இல்லை பாட்டில் அப்படி வரும். ஸோ நான் அதை விட இப்போ நீங்கள் சிரித்தது ரொம்ப நல்லா, ரொம்ப சகஜமாக இருந்தது. இப்போ நீங்கள் சிரித்தது ரொம்ப, அது நேச்சுரலாக வரணும்னு ரொம்ப ட்ரை. இல்லை இல்லை, அது அன்நேச்சுரலாக இருந்ததுன்னு நான் சொல்லலை. எனக்கு எதுக்கு சிரிக்க வருது எனக்கே தெரியாது. பாட்டில் திடீர்னு சிரிச்சிடுவேன் நான். அது ஒரு ரொமான்டிக் எக்ஸ்பிரஷன். கடைசியில் வந்து ஏதாவது சொல்லியாச்சுன்னா கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்குன்னு சொல்லி. ஆனால் 3 பேர் மட்டும் சிரிக்க சொல்லி நம்ம கேட்கக்கூடாது பாட்டில். ஒன்று சுஜாதா, அப்புறம் சுசீலம்மா, அப்புறம் சித்ரா. இவங்க வெளியில், பாட்டுக்கு வெளியில் எப்போவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. பாட்டில் சிரிக்க சொன்னால் மட்டும் ரொம்ப ரிசர்வ் ஆகிடுவாங்க. ரொம்ப 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 ரிசர்வ். இன்னொன்று, எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எனக்கு என் கம்ப்ளைண்ட் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு தடவையாவது சுஜாதாவோட சேர்ந்து ரெக்கார்டிங் பாடணும்னு எனக்கு ஆசை. 2 பேர் சேர்ந்து ஒரே ரெக்கார்டிங் தியேட்டரில் இருந்தாலும் சரி, இல்லை சார் முதல்ல நீங்கள் பாடிடுங்க அப்புறமா நான் பாடுறேன்னு தான் சொல்லியிருக்க தவிர இதுவரையிலும் 2 பேர் சேர்ந்து பாடினதே கிடையாது பாட்டு. ஐ டோன்ட் நோ வை. எனக்கு அந்த பாக்கியம் எப்போ கிடைக்க போதோ என்னமோ தெரியும். பட் கம்மிங் டு யூ, இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் யூ ஆர் என்ஜாயிங் சிங்கிங். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த பாட்டில் இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய். யூ ஆர் யங் காய் அண்ட் வெரி ரொமான்டிக் காய். ஐ குட் சீ இட். வெரி ஹேண்ட்ஸம் காய். இந்த பாட்டு ஒலிபரப்பானதுக்கு அப்புறம் நிறைய லெட்டர்ஸ் வரும், மெயில்ஸ் வரும். பேசாத, நீ பேசாத, சரி ஓகே, நீ பேசாத. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னால் பாடின பாடல் கார்த்திக் சார் பாடல், இப்போ பாடின பாடல் பிரபு சார் பாடல். அந்த ஜென்ரேஷனில் இருந்த எல்லா லீடிங் ஆக்டர்ஸ்க்கும் நீங்கள் குரல் கொடுத்துட்டீங்க. அவங்களோட தந்தையார்கள் சிவாஜி கணேசன் சார், முத்துராமன் சார் அவர்களுக்கும், சிவகுமார் சார் எல்லாருக்கும் குரல் கொடுத்துருப்பீங்க. இப்போ 3rd ஜென்ரேஷன் அப்படின்னு வரும்போது கௌதம் கார்த்திக், விக்ரம் பிரபு, இவங்களோட படங்களில் உங்களோட பாடல்களை எதிர்பார்க்க முடியுமா? ஏதாவது பாடியிருக்கீங்களா வரப்போகிற படங்களில்? யாராவது பாட்டு கொடுத்தா பாடுறது நம்ம தொழில், அவ்வளோதான். கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், கிடைக்கலன்னா இன்னும் சந்தோஷம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பாடக்கூடிய அவங்களுக்கு நிறைய அவகாசம் கிடைக்கணும். கிடைச்சதுன்னா ஒரு புக்கில் எழுதுக்கலாம், நான் 3rd ஜென்ரேஷன் கூட பாடிருக்கிறேன்னு. கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். ஒரு நாள் கிடைக்கும், பாடுவேன் நிச்சயமாக. அதான் சார் என்னோட ஆசை. இது பாடக்கூடாதுன்றதா சார்? இல்லை, இந்த 3rd ஜென்ரேஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 3 ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் பாடி இருக்கணும். அப்படி எல்லாமே கடவுளோட அனுகிரகம் சார். அதுதான் சொல்கிறேன் நான். காட் அந்த அவகாசம் நமக்கு கொடுத்தால், பாடக்கூடிய சக்தி கொடுத்தால் நிச்சயமாக பாடுவேன். சந்தோஷம். யூ வில் சார். ஃபேண்டாஸ்டிக். थैंक यू. सुभान अल्लाह, क्या बात है, क्या गाया आपने. थैंक यू मैम. You have your own style, very unique voice. I like the way you sang the song. Very soothing, soft voice, and that reflected in your singing also. Thank you, ma'am. And sir has told to speak more about you. That's more about the children, but I can't stop myself. Please, sir, please, I'm honored. Sadhana ji, please. And I totally agree with Srini sir that we all are blessed by your presence. Thank you. Balu sir,
Feeling so blessed to be sitting here with you, a person whom I idolize, admire, respect a lot. Thank you so much. Thanks for joining us. Most welcome. And Subhan, ஐயோ எவ்வளோ செல்லமா பாடின கண்ணா. It was so sweet. Thank you, ma'am. And I love this song. I am totally excited. My body is so excited. First of all, this presence here, his presence here. And இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. And பாலு சார் எப்படி இது இந்த ரொமான்ஸ்ன்னு அந்த பாட்டில் அப்படி இட் ஓவர்ஃப்ளோஸ். எவ்வளோ சந்தோஷமாயிருப்பேன் அந்த பிரபு சாருக்கு இந்த சாங் கிடைச்சோ அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஹீ இஸ் ஆக்டட் ஸோ வெல். Very well. Very, very well. அச்சோ that scene is still fresh in my mind. I love this song. And Balu sir, how do you bring so much of romance into your singing? Because he is very romantic. Yes, sir. personality. Yes. Oh, wow. I'm very romantic. No doubt about it. Why should I hide that from you? And Wali sir அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். And Raman has, you see, he doesn't look like a romantic person, but he is a very romantic person. He romances music. He romances Allah. He is very sincere to whatever he does, and he enjoys whatever he does it. ஸோ அது நம்ம மேலே பிரதிபலிக்கும், டெஃபினட்டாக பிரதிபலிக்கும். அதுதான் மியூசிக் டைரக்டரோட ஜாப் இஸ் டு மேக் அஸ் டு சிங் லைக் ஹவு ஹி வாண்ட்ஸ் இட். பிகாஸ் நமக்காக பாடுறதில்ல, ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆர்டிஸ்டுக்காக பாடுறோம். நான் எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, மியூசிக் இஸ் அ டீம் ஒர்க். என்னால் தான் இந்த பாட்டு ரொம்ப அமர்க்களமாக வந்திருக்குன்னா அவரை விட முட்டாள் கிடையவே கிடையாது. இட் ஒர்க்ஸ் வித் ஸோ மெனி பீப்புள்ஸ். இந்த மியூசிஷியன்ஸ் எவ்வளோ அழகாக, யார் அந்த தபலா வாசிச்சவர், அவர் பேர் என்ன சார்? ரொம்ப ரொம்ப அழகாக பேசுது சார் உங்கள் கையெல்லாம், ரொம்ப அழகாக. இந்த பிக்கப் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ் யூ. ஸோ அந்த மியூசிஷியன்ஸோட பார்ட்டிசிபேஷன், எவ்ரிதிங் இஸ் தேர். எனிவே இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல்லி சங் சாங். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, Said Subhan. All the best.